ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டிப்ஸ் வகைகள் தாங்க பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா க்ளீனிங் டிப்ஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டை திங்ஸ் வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலாம், அப்புறம் ஹெல்த் ட்ரிங்க் ஒரு டிப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பல வகையான டிப்ஸ் எல்லாமே இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இதில் இருக்க டிப்ஸ் ஏதாவது ஒன்று உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். குறிப்புகள் 1000, அதில் சில உங்களுடன். வாங்க ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இந்த ஜீன் பேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வாஷ் பண்ணக்கூடாதுங்க. ஒரு வாரம் 2 வாரம் அந்த மாதிரி கூட போடுவாங்க. ஜீன் வந்து எப்பயுமே நீங்கள் துவைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பப்போ துவைச்சோன்னா பேண்ட் வந்து ஷேட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீன் வந்து அப்பப்போல்லாம் துவைக்கக்கூடாது, சீக்கிரம் காயவும் காயாது இல்லைங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்க பேண்ட் எல்லாமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரையாக தெரியுது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஸ்மூத்தாக வந்து வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஜீனை எப்படி வந்து நம்ம நல்லா வச்சுக்கலாம் அப்படின்றது தாங்க இந்த குறிப்பில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னா இதை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஜீன் போதுங்க. வாஷ் பண்ண கூட தேவையில்லை. காய வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் 1 வீக் வரைக்கும் கூட அப்படியே போட்டுட்டு போகலாம். ஸ்மெல் எதுவும் வராது. ஆனால் பட் வந்து உங்களுக்கு ஸ்வெட் ஆகும், இந்த மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எப்பயுமே ஜீனை வந்து ரிவர்ஸ் பண்ணணுங்க. ரிவர்ஸ் பண்ணி தான் காய வைக்கணும். ஜீனுன்னு இல்லைங்க, பேண்ட்டு, நம்மளோட எல்லா ட்ரெஸ்ஸையுமே ரிவர்ஸ் பண்ணும்போது அது ஃபேட் ஆகிறத தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாத வாஷிங்கில் போடும்போது கூட நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணி வாஷிங்கில் போட்டிங்கன்னா அது வந்து ஃபேட் ஆகாத இருக்கும். அது மட்டும் இல்லாத நம்மளுக்கு ஸ்வெட்டெல்லாம் ஆகுதுன்னா உள்பக்கம்தான் அதனோட ஸ்மெல்லோ அதனோட அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் துவைக்கும் போது ரிவர்ஸ் பண்ணி துவைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். எப்பயுமே நீங்கள் துவைக்கும் போதாக இருக்கட்டும், காய வைக்கும் போதாக இருக்கட்டும், ரிவர்ஸ் பண்ணி நீங்கள் இது எல்லாமே செய்யுங்க. ஜீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 வீக்ஸ் ஒன்ஸ், 1 வீக் ஒன்ஸ் அந்த மாதிரி உங்கள் இஷ்டம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து துவைச்சிக்கலாம். பட் ரெகுலராக துவைக்காதீங்க. அந்த மாதிரி துவைக்கிற இந்த சாஃப்ட் துணியெல்லாம் எப்படின்னா ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பிரிண்டட் எம்ப்ராய்டரி இதெல்லாம் வந்து துவைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கும்மி தாங்க. சும்மா லைட்டாக நம்ம ஊற வச்சு அலசிடணும். அடித்து துவைக்கக்கூடாது, ரொம்ப கும்முனாலும் பிஞ்சிடும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஷாம்பு போட்டு நீங்கள் ஊற வச்சு அலசி எடுத்திங்கனாலே போதும். கூட கலர் போவாத இருக்க இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ், கலர் போவாத இருக்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நான் இந்த மாதிரி அலசி எடுத்துக்கிறேன். அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா பாகற்காய் குழம்பு வைக்கும் போது, பொரியல் வைக்கும் போது பார்த்திங்கன்னா கசப்பு அதிகமாக இருக்கும். அதை தவிர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாவக்காய் வரைஞ்சி, அதாவது கல்லுப்பு போட்டு ஊற வச்சு செஞ்சிங்கன்னா கசப்பு வராது. அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். தயிர் புளிக்காத இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு பீஸ் தேங்காவை வந்து தயிரில் போட்டு வச்சிங்கன்னா தயிர் புளிக்காதுன்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா இட்லி மாவோ தோசை மாவெல்லாம் புளிச்சிடும் இல்லைங்களா. அந்த மாதிரி புளிக்காத வெளியே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வெத்தலையை வந்து காம்போட நீங்கள் இட்லி மாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 2 நாளைக்கு வெளியே வந்து புளிக்காது. இந்த டிப்ஸையும் பயன்படுத்தி பாருங்கள். வெளியே வச்சு நம்ம தோசை மாவை இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். வெயிட் கெயின் ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து குழந்தைங்களுக்குலாம் வெயிட் கெயின் ஆகணும்ன்ட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான டிப்ஸ் தாங்க. கொண்டக்கடலை எடுக்கும்போது வெயிட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். குருமாவை கூட வச்சு கொடுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். பட்டர் ஃப்ரூட் தாங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு பட்டர் ஃப்ரூட் வந்து இங்கெல்லாம் வந்து 60-70 rupees. பட் வந்து இதனோட ஒரு 2 பீஸ் 3 பீஸ் போட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் போட்டிங்கனாலே ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்துடுதுங்க. ஸோ ஒரு பட்டர் ஃப்ரூட்டை எடுத்து நம்ம போட்டோன்னா ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் குடிக்கிற அளவுக்கு வருது. பட் இதனோட காஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது 140, 120 அந்த மாதிரி தாங்க இருந்தது. இது பார்த்திங்கன்னா பட்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இருக்கும். நம்மளுக்கு வந்து ஸ்டொமக், வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கும் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இது ஃபுல்லாக வந்து நான் பால் ஆட் பண்ணி தாங்க போட்டிருக்கேன். பட்டர் ஃப்ரூட்டை நம்ம தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி போட்டு கொடுத்தோன்னா ஹெல்த்தியான ட்ரிங்க், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கடையில் போய் நம்ம வாங்குறத விட வீட்டிலே செஞ்சிங்கன்னா குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும். அடுத்த டிப்ஸை பார்த்துடலாம். இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து துணி பேக்காக இருந்தால் இன்னமும் ரொம்பவே நல்லதுங்க. நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக
இந்த மாதிரி பேப்பர் பேக்கை வச்சு காமிக்கிறேன். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி துணியில் வந்து நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போயிருப்போம் இல்லைங்களா, கல்யாணம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது இயரிங் செரிமனி ஏதாவது ஒன்றுத்துக்கு போயிருப்போம், அப்போ வந்து பேக் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்க ரெக்டாங்கிள் சைஸோ இல்லை ஸ்கொயர் சைஸ் இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க. பட் நான் உங்களுக்கு இன்றைக்கி டிப்ஸ்க்காக இந்த மாதிரி பேப்பர் பேக் காமிக்கிறேன். பட் இது வந்து பேப்பர் பேக்குன்றதுனால வெயிட் தாங்க மாட்டேக்குது. நீங்கள் வந்து கிளாத்தில் ஆன பேக்கை எடுத்துக்கோங்க. இது மிடில் பார்த்திங்கன்னா நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பிடி இருக்கிறதுனால உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் இப்படி காமிக்கிறேன். இதுவே பார்த்திங்கன்னா கிளாத்தில் இருக்கிறது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் மாட்டி வைக்கிறதுனா கூட ஈஸியாக மாட்டி வைக்கலாம். அப்படி இல்லையா ஆங்கரில் கூட மாட்டி நீங்கள் வந்து கபோர்ட்ஸில் உள்ளே வந்து பீரோ சைட்ஸில் அப்படி கூட மாட்டிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு பிறகு இதில் என்ன வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குங்க. அதை வந்து என்னால் எங்கேயுமே ஸ்டோர் பண்ண முடியல, வச்சா கீழே கீழே விழுது. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் காமிக்கிறேன். இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் வந்து துணி பேக்கில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக, அதாவது வெயிட்டு தாங்குகிற அளவுக்கு இருக்கும். நிறைய குவான்டிட்டியே இதில் நம்ம போடலாம். இதுவே பேப்பர் பேக்காக இருந்தால் நம்ம எடுக்கும் போதே கிளிய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த டிப்ஸை சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா பாட்டில்ஸுமே ஒன்றுத்தில் அடங்கிடும். நீங்கள் வந்து கபோர்டில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பீரோவில் கூட நீங்கள் ஹேங் பண்ணி கூட விட்டுடலாங்க. புடி இருக்குன்னா ஹேங் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எப்போ எந்த பாட்டில் வெளியே போகிறீங்க அப்படின்னா, இல்லை எப்போயாவது ஒன் டே ட்ரிப் போவீங்க, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இதிலேருந்து பாட்டில்ஸை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு எல்லா இடத்துலையும் தேட தேவையில்ல, ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது அதுக்குன்னு இல்லைங்க, இந்த மாதிரி மளிகை சாமான் வாங்குவீங்க இல்லைங்களா, அதை வைக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேப்பர் பேக் வந்து அவ்வளோ வெயிட்டு தாங்காது. அதனால் நீங்கள் வேறு எதுலையாவது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, மிடலில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத கரெக்டாக தெரியும். இது பாருங்கள், நான் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். ஈஸியாக என்னால் இப்போ இதிலேருந்து எடுக்க முடியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடாப்ட் ஆகிடுது. ஒரு ஷெல்ஃபுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஈஸியாக வைக்க முடிஞ்சது. எல்லா இடத்துலையும் தேட வேண்டிய அவசியம் இல்லாத இருந்தது. ஸோ இந்த டிப்ஸும் பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எனது வந்து ஒரு இடத்துல இருக்கும். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டு பிறகு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா, உப்புமாவோ கிச்சடியோ செய்வீங்க இல்லைங்களா, உதிரியாக உங்களுக்கு கிச்சடியோ உப்புமாவோ வேணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆயிலில் இந்த ரவையை வறுத்துட்டு அப்புறம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப உதிரியாக வரும். அப்படி இல்லையா, கல்யாண வீட்டிலலாம் போடுவாங்க இல்லைங்களா கிச்சடி, அப்புறம் உப்புமாலாம் ஃபங்க்ஷனில் போடுவோம். கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சட்னியில் பெரட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா கடைசியாக எண்ணெய் வந்து ஒரு 4-5 ஸ்பூனுக்கு ஊற்றி நல்லா கலர்னிங்கன்னா தான் அந்த கல்யாண வீட்டு கிச்சடி மாதிரி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாத இதில் பார்த்திங்கன்னா சேமியா கூட ரெண்டுத்தையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். அதனோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குங்க. ரவை வந்து 1 கப் அளவுனா சேமியா ஒரு 1/2 கப் அளவுக்கு போட்டு கிச்சடி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். கோதுமை தோசை ஊற்றுவீங்க இல்லைங்களா, அப்போ வந்து கரைக்கிறதுக்கு வந்து அது வந்து கட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும், சரியாக கரையாது. ஸோ நீங்கள் கை வைக்காத கரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு, நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தாங்க தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் போட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் ஆகட்டும் இல்லை 1/2 ஹவர் ஆகட்டும், உங்களுக்கு தேவையானப்போ எடுத்து இது கரண்டில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கனாலே ஃபுல்லாக வந்து கட்டியே இல்லாத கரைஞ்சிடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாத கோதுமை தோசை வந்து உங்களுக்கு சாஃப்டாக வேண்டாம், எனக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரவை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா முறுவலாகவும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் கையே வைக்கல, அப்படியே கரைச்சிருக்கேன். இப்போ கல்லில் நம்ம ஊற்றிடலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோதுமை தோசைக்கு வந்து கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது நேற்று நான் சப்பாத்தி போட்ட கல்லுன்றதுனால கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் நல்லாவே கோதுமை தோசை வந்தது. எவ்வளோ கிறிஸ்பியாக வருது பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே கோதுமை தோசை ஊற்றணும்னு நினைக்கிறவங்க கோதுமையை கரைக்கும் போது பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஊற்றுங்க. ஈஸியாக ஊற்றிடலாம், கட்டியே கட்டாத பபிள்ஸ் வராத ஊற்றிடலாம். இன்றைக்கி பார்த்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்போடு பார்க்கலாம். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் இப்படின்ட்டு நிறைய வகையான குறிப்புகள் எல்லாமே போட்டிருக்கேன். அது ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள்.